கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்ல ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல விபச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த இடத்துல வந்து ரைட் போனாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் மாட்டினாங்க. அதுல முக்கியமான ஒரு நடிகையும் மாட்டினாங்க. அவங்க யாரு, எந்த நடிகை அப்படிங்கிறத ஆரம்பத்துல அவங்க வெளியிடல. ஆனா தெலுங்குல இருக்கிற வெப்சைட்ல நிறைய இடத்துல அந்த நடிகை ஸ்வேதா பாசு அப்படிங்கிற விஷயத்த வெளியிட்டாங்க. ஸ்வேதா பாசு தெலுங்குல முன்னணி நடிகையா இருந்தவங்க. நிறைய படங்கள் நடிச்சாங்க. தமிழ்ல ராரா, ரகல, அதுக்கப்புறம் சந்தமாமா இந்த மாதிரியான படங்கள் நடிச்சாங்க. இப்படி நடிச்சுட்டு ஏன் இந்த மாதிரி விபச்சாரத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணைக்காக இவங்க பெண்கள் மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல ஸ்வேதா பாசு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, என்ன மாதிரி நிறைய பெண்கள் இந்த இடத்துல மாட்டிட்டு தவிக்கிறாங்க. தவறான படங்கள் எல்லாம் நான் சூஸ் பண்ணி நடிச்சதுனால எனக்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. அதையெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. பண நெருக்கடியால மட்டும்தான் நான் இந்த தொழில ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நடிகையா இருந்துட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறது அந்த இடத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது.